எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் டே 1 வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு விஷயத்தை எப்படி பிகினர் லெவலில் இருக்கவங்க சொல்லலான்றதை பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் அதே விஷயத்தை எப்படி அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்க சொல்லுவாங்கன்றதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நான் குழப்பத்தில் இருக்கேன். இதை ஐ எம் கன்ஃபியூஸ்டுன்னு சொல்லலாம், இல்லை ஐ எம் பசில்னு சொல்லலாம். நான் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பின்னு சொல்லலாம், இல்லை ஐ எம் ஆன் க்ளவுட் 9ன்னு சொல்லலாம். நான் பயங்கர உற்சாகமாக இருக்கேன். ஐ எம் வெரி எக்ஸைட்டட்னு சொல்லலாம், இல்லை ஐ எம் பம்ப்ட் அப்னு சொல்லலாம். கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கு குட் யூ மூவ் அ பிட்னு சொல்லலாம், இல்லை குட் யூ ஸ்கூட் ஓவர்னு சொல்லலாம். இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இது எப்படி சொல்கிறது? திங்ஸ் ஆர் கோயிங் வெல் so farன்னு சொல்லலாம், இல்லை so far so goodன்னு கூட சொல்லலாம். நான் பிரச்சனையில் இருக்கேன். இதை ஐ எம் இன் ட்ரபிள்னு சொல்லலாம், இல்லை ஐ எம் இன் ஹாட் வாட்டர்னு சொல்லலாம். இதை ரகசியமாக வச்சுக்கோ, கீப் இட் அ சீக்ரெட்னு சொல்லலாம், இல்லை கீப் இட் அண்டர் ராப்ஸ்ன்னு சொல்லலாம். நீ சொல்கிறத நான் நம்பலை. இதை ஐ டோன்ட் பிலீவ் யூன்னு சொல்லலாம், இல்லை ஐ எம் நாட் பையிங் இட்னு சொல்லலாம். எனக்கு பயங்கர அசதியாக இருக்குது. ஐ எம் வெரி டயர்ட்னு சொல்லலாம், இல்லை ஐ எம் ஓன் அவுட்னு சொல்லலாம். ஆரம்பிக்கலாம். இதை லெட்ஸ் ஸ்டார்ட்னு சொல்லலாம், இல்லை லெட்ஸ் கெட் த பால் ரோலிங்னு கூட சொல்லலாம். இந்த கோர்ஸோட அடுத்தடுத்த வீடியோ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சொல்ல விரும்புகிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது, அதை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ்.